ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த காலத்து அறிவாளிகளை விட அந்த காலத்து அறிவாளிகள் எப்படி இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான அரண்மனையில மன்னரும் மந்திரிகளும் வாழ்ந்து வராங்க. அந்த அரண்மனைக்கு போகிறதுக்கு ஒரே ஒற்றை பாதைங்க. அந்த வழியாகத்தான் என்ன பண்ணணும், அரண்மனைக்கு போக முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சபைக்கு மன்னர் என்ன செய்யறாரு, எல்லாருமே அரண்மனைக்கு வந்துடுங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாருங்க. அதை கேட்டு மந்திரிகளும் மன்னரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப மன்னர் என்ன செய்யறாரு, எல்லாரையுமே பார்க்கிறாரு. அப்ப அந்த மந்திரி சபையில ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேர் என்ன தெரியுமா, அரபியில சொல்லுவாங்க ஆலிம்கள். ஆலிம்கள்னா அறிந்தவர்கள் தமிழ்ல சொல்லப்படுங்க. அப்படிப்பட்ட ஒரு 3 அறிவாளிகள், அறிந்தவர்கள் அந்த சபையில இருக்கிறாங்க. எப்பயுமே சரி, இந்த அறிவாளிகளை கேட்டுத்தான் அந்த மன்னர் என்ன செய்வாரு, எல்லா ஆலோசனையும் சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஒரு 3 பேர்கள் அந்த சபையில இருக்கிறாங்க. அப்ப சபை நடந்து கொண்டே இருக்கும்போது ஒரு மனுஷன் குடு ஓடி மூச்சு தனிக்க அப்படியே நிக்கிறாருங்க. அவரால் பேசவே முடியல. மன்னரும் பார்க்கிறாரு, அந்த சபையில இருக்கக்கூடிய மந்திரிகளும் பார்க்கறாங்க. என்னடா இவரு இப்படி நிக்கிறாரு. அப்ப அவரை பார்த்தா அப்படி மூச்சு வாங்க நிக்கிறாரு. அப்ப அந்த முதல்ல இருந்த ஒரு ஆலிம், அதாவது அறிவாளி என்ன பண்றாரு, எந்திரிச்சு நிக்கிறாரு. என்னப்பா நீ இந்த ஓடி இப்படி வந்திருக்கியே, என்ன ஒட்டகத்தை காணுமா இப்படி ஓடி வந்திருக்க அப்படின்னு அந்த மன்னரை பார்த்து இவரு சொல்றாருங்க. உடனே மன்னர் ஷாக்கா இவரை பாக்குறாரு. அதே மாதிரி ஓடி வந்தாருல, அவரும் தலையாட்டுறாரு. ஆமா என் ஒட்டகத்தை காணும் மன்னா அப்படின்னு சொன்னார். உடனே பக்கத்துல இருந்த 2வது ஒரு அறிவாளி எந்திரிச்சு நிக்கிறாருங்க. அவரு நின்று கேட்கிறாரு, என்ன உங்க ஒட்டகத்துக்கு ஒரு கண் இருக்காதா அப்படின்னு சொல்றாருங்க. உடனே இதை பார்த்த மன்னருக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகுது. உடனே அவரும் சொல்றாரு, ஆமா மன்னா, என்னுடைய ஒட்டகத்துக்கு ஒரு கண் இருக்காது மன்னா அப்படின்னு அவர் சொல்றாருங்க. இதை பார்த்த 3வது அறிவாளி எந்திரிச்சு நின்று, என்னப்பா நீங்க உங்க ஒட்டகத்துக்கு ஒரு பல்லு இருக்காதா அப்படின்னு கேட்கிறாருங்க. இதை பார்த்த அந்த மனுஷனும் ஆமா மன்னா, என்னுடைய ஒட்டகத்துக்கு ஒரு பல்லு இருக்காது மன்னா அப்படின்னு அந்த சொன்ன உடனே மறுபடியும் ஆலயம் கேட்குறாங்க, உங்க ஒட்டகத்துக்கு சாப்பிட்றதுக்கு பயிரும் நெல்லும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாருங்க. அதை கேட்ட அந்த மனிதரும், ஆமாம் மன்னா, நானும் சாப்பிட்றதுக்கு பயிரும் கொடுப்பேன் நெல்லும் கொடுப்பேன் அப்படின்னு அவர் தலையை ஆட்டினாருங்க. அடுத்த ஒரு அறிவாளி எந்திரிச்சு கேட்குறாரா, உங்கள் ஒட்டகத்துக்கு ஒரு கால் உடஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்குறாருங்க. உடனே அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஆமாம் மன்னா, என் ஒட்டகத்துக்கு ஒரு கால் உடஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அடுத்த ஒரு ஆலிம் எந்திரிச்சு, அதாவது அறிவாளி எந்திரிச்சு கேட்குறாரா, உங்கள் ஒட்டகத்தில் ஏதாவது ஒரு கயிறில் போட்டு கட்டி வச்சிங்களா அப்படின்னு அவர் கேட்ட உடனே அதுக்கும் அந்த மனுஷர் என்ன சொன்னார், ஆமான்னு தலையாட்டுறாருங்க. இதை கேட்ட மன்னருக்கு கோபம் உச்சக்கட்டத்தில் ஏறி, நீங்கள் தான் அந்த ஒட்டகத்தை எடுத்தீங்களா அப்படின்னு அவர் கேட்டாருங்க. உடனே அந்த 3 அறிவாளிகளும் சொன்னாங்களா, மன்னா, அந்த ஒட்டகத்தை நாங்கள் பார்த்தது கூட இல்லை மன்னா அப்படின்னு அந்த 3 நபர்களுமே சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள மன்னர் என்ன தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உத்திமு கலாம் மஅஸ்ஸலாம்.